Hi friends, welcome to Yummy Recipes Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீஸா சாஸ் எப்படி நம்ம வீட்லயே செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்ப யாராவது புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Yummy Recipes Cooking சேனலுக்கு subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell symbol press பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாயில தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணியில 3 தக்காளி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். இங்கே பாருங்கள், சென்டரில் இருக்க அந்த கண்ணை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு பேக் சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பாதி வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு 3 பீஸாக கட் பண்ணி இல்லை போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். 2 ரெட் சில்லி. இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் மூடி போட்டு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஆறிட்ட பிறகு தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ தோல் உரிச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 பல்லு பூண்டை நல்லா நெசுக்கி எடுத்திருக்கேன். நல்லா அந்த இஞ்சி வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இப்போ இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் திக்காக ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் போட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ பவுடர். ஆரிகானோ பவுடர் சேர்த்தா தான் வந்துட்டு ஆனால் பீஸா ஸ்மெல் நல்லா அடிக்கும். பீஸா சாஸ் ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட சுவையான பீஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எம்மி ரெசிபீஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.